ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். அப்படி ஆஃபீஸ் போகும்போது எங்கே போகிறேன் அப்படின்னா, எங்களோட மெயின் தலக்குளம் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போகும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு வெனை இழுத்து வச்சுட்டு தான் வருவேன். அந்த மாதிரி தான் எனக்கு வெனை இழுக்க தான் போயிருக்கேன். போகும்போது எனக்கே தெரியாது இன்னைக்கு நமக்கு ஏதோ வெனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போது தான் தெரியும். ஐயோ அழுதுட்டு வந்தேன் காய்ஸ். எப்படி அழுதுனே தெரில. அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அழுதேன். அடுத்து ஆஃபீஸ் போனதும் தெரியாமல் என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணா. சரி அவளுக்கு வீடியோ கால் பண்ணா. அவள் வந்து என் மண்டையை பார்த்து என்னையா இவ்வளோ ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது மண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நானும் அதுக்கப்புறம் நமக்கு வழுக்க விழுந்துட்டு போலன்னு சொல்லிட்டு மண்டையை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். மண்டை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மண்டை பெருசு தான் அது தெரியும். ஆனால் இவ்வளோ பெருசாகும்னு நான் கடவை காணல. அதுக்கப்புறம் தான் கைஸ் வெனையே தொடங்குச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெனை என் லைஃப்பில் இப்படியெல்லாமா கேவலமாக திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் திட்டு வாங்கி லாஸ்ட்டில் அழுது என்னையா நாள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மட்டமாக போயிட்டு கைஸ். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸும் எடுக்கலை. இதை பற்றியும் திங்க் பண்ணல. அப்படியே கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 6 மணி ஆனது எப்படா ஆகும் வெயிட் பண்ணி நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி என்ன பண்ணுறது, அழுதுதான் அவனை வர வழி கிடையாது. சிரிச்சிட்டே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சிட்டே இருப்போம். ஒரு லைஃப் தானே இருக்குது, சிரிச்சிட்டே இருப்போம். இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க நம்மள தப்பாக சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்கிறதுக்குன்னு இருப்பாங்க. அவங்கள கண்டுக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அழுதோன்னா நம்ம லைஃப் நாசமாக போயிடும். ஸோ நீங்கள் யாரும் அழாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க பழகுங்க. டாட்டா.